லெட்ஸ் டாக் இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற தலைப்பில் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ்லாம் எழுதுறீங்க. ரொம்ப ஐ திங்க் மோர் தென் நீங்களாம் எழுதுறீங்க கூட நானும் இன்வால்வ் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். எவ்வளோ டீப்பாக இருக்குன்றது எனக்கு புரியுது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக நான் வந்து ஷார்லட்ன்ற இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு தம்பி வந்து என்னை பார்த்து, அஸ்வின் நீங்கள் இந்த லெட்ஸ் டாக் இன்ஃப்ளூயன்ஸில் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஐம் யூஸிங் சம் ஆஃப் தோஸ் டிப்ஸ் இன் மை ஓன் லைஃப்னு சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கும் ரமேஷ் நம்மளோட இருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இஸ் காட் அ lot to give to the society. I'm so happy that he's here with us. Brother Ramesh, welcome to the program. First episode வந்து ஸ்டோரியில் ஆரம்பித்தோம். ஸ்க்ரீன் பிளே அடுத்த எபிசோட். இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஏன்னா அது நம்ம ஃபவுண்டேஷனை தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் வந்து இந்த ஃபிலிம் மேக்கிங்லேயே அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் வந்து டயலாக். டயலாக்னு ஈஸியாக பேசிடுறோம். ஆனால் அந்த டயலாக்ன்றது அதுலேயும் ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் இருக்குது. என்ன வார்த்தை சொல்லணும், சரி ஸ்டோரி இருக்குது, எப்படி இந்த டயலாக்ன்ற விஷயம் சில பேருக்கு வந்து அப்பா அதெல்லாம் ஓகேப்பா, டயலாக்லாம் எனக்கு வராதுப்பா, டயலாக்ன்றதை எப்படி அணுகலாம்? நம்ம முதல்ல வந்து நான் டயலாக்ன்ற வேர்டே வந்து நான் என் படத்துலலாம் போட மாட்டேன், கான்வர்சேஷன் தான் போடுவேன். ஓகே, அது வந்து டயலாக் கிடையாது. டயலாகுடைய பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போது அது வந்து செந்தமிழில் பேசிட்டு இருந்தாங்க, ராஜா ராணி பேசுகிறாங்களா, அதுதான் டயலாக், வசனம். ஆமாம், நான் வந்தேன் போல ராஜா நாதான் பேசுறது வந்து அது முடிஞ்சிருச்சு. இப்போ அது கிடையாது. டயலாக்ன்றது வந்து மோனோலாக்னு சொல்லுவோம், டயலாக்னு சொல்லுவோம். ரெண்டு பேர் சேர்ந்து பேசுனா டயலாக், தனியாக ஒருத்தர் பேசி கொண்டிருந்தால் மோனோலாக்ன்றது தான் அது வந்து நம்ம தியரி. அப்போது இந்த உரையாடல்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ரெண்டு கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்கின்றன, கேரக்டர்ஸ். இப்போ கேரக்டர்ஸ் பேசும்போது ஒரு நல்லவனும் கெட்டவனும் பேசுகிறான்னா நல்லவன் எப்படி பேசுவான், கெட்டவன் எப்படி பேசுவான், குவைட் நேச்சுரல். அதே போல் ரெண்டு பேருக்குள்ள கான்ஃப்ளிக்ட் என்ன, அதே ஃப்ரெண்ட்ஸ், எனிமீஸ், ரிலேட்டிவ்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும் கதையில். அப்போ கேரக்டர் ஃபார்மேஷன்லேயே அது வந்துருச்சு. வந்தபோது அதனால தான் நான் முதல்லையே வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது கேரக்டரைசேஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் எப்படி பண்ணுவேன்னா, கேரக்டர்ஸ் முதல்ல வந்து கேரக்டரைசேஷனே எழுதுவேன் தனித்தனியாக. ராஜா வயது 55, இவர் மதுரையை சார்ந்தவர், இவர் படித்த படிப்பு இது அப்படின்னு எழுதுவேன், முதல்ல எழுதிப்பேன். அப்போ அந்த பிஏ படித்தவர் எப்படி பேசுவார்ன்றது எனக்கே வந்துடும். ஸோ அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் நான், அவருடைய ரெஸ்யூம் என்ன, அவருடைய பயோடேட்டா என்னன்னு ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதை பிரிச்சுடுவோம். ரிட்டையர்டு அப்பா, இந்த கம்பெனியில் வேலை செஞ்சவர்னும் போது நான் டயலாக் எழுதும் போதே வந்து யூஸ்வலாக டீச்சர் எப்படி பேசுவாங்க, ரிட்டையர்ட் டீச்சர் எப்படி பேசுவார், ரிட்டையர்ட் மெக்கானிக் எப்படி பேசுவார், இது நமக்கு தானாகவே. அதனால தான் கேரக்டரைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரைட் டயலாக். அப்போ நான் ஸ்க்ரீன் பிளேயில் வச்சுருக்க அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அது எப்படி பேசும் அப்படின்றதுக்கு நான் கேரக்டரை முதல்ல டிசைட் பண்ணால் தான் அது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம திரும்பியும் முன்னாலேயும் பார்த்துக்கணும். ஓகே, எதை பார்த்துக்கணும், நோக்கத்தையும் முடிவையும். பேஸ் காட்சிகளுக்கு எழுதப்படுவது தான் வசனம், அந்த காட்சிகளில் இருக்கிற கதாபாத்திரங்கள் பேசுவது தான் வசனம், உரையாடல். அப்போ இந்த கான்வர்சேஷன்ன்றது வந்து இரண்டு கேரக்டர்ஸ் பேசுவதற்கு எழுதப்படுவது. அகெயின் ஐ கம் டு தட் பாயிண்ட், என்னன்னா பார்ப்பதற்கு எழுதுவது வேறு, கேட்பதற்கு எழுதுவது வேறு, படிப்பதற்கு எழுதுவது வேறு. அப்போ விஷுவல் மீடியாவுக்கு எழுதும்போது ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாருன்னு நான் எழுத மாட்டேன், ஏன்னா நான் எடுத்தோடனே ஊரை காட்டிடுறேன். அப்போ இந்த கதை வந்து திருநெல்வேலியில் நடக்குதுன்றதுக்கு நான் திருநெல்வேலி ஸ்டேஷனை காட்டினாலே போதும். ஸோ அங்கேயே எனக்கு அது புரியுது. ஆமாம், அப்போ நேட்டிவிட்டிக்கு எழுதுறது அடுத்த ஸ்டேஜ். ஒருவேளை இந்த கதை இந்த ஊரில் நடக்குதுன்னா அந்த ஊர் மக்கள் எப்படி பேசுவாங்களோ அந்த நேட்டிவிட்டியோடு நான் எழுதணும். ஸோ அதுவும் வந்து ஒரு மஸ்ட்டு. அதே போல் எஜுகேட்டடாக இருக்கவன் எப்படி பேசுவான், படிக்காதவன் எப்படி பேசுவான் அப்படின்றது வந்து ஒரு கிரியேட்டராக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோரி ரைட்டராக அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டு எழுதணும்னா நிச்சயமாக நம்மளால் எழுத முடியும். அண்ட் மோரோவர் இந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு வரும்போது, காட்சின்னு வரும்போது திரைக்காட்சி வேறு, நடைமுறை காட்சி வேறு. அந்த திரைக்காட்சிக்கும் நடைமுறை காட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், ஒரு பழைய கோவி மணிசேகரன் ஒரு பெரிய ரைட்டர், அவர் நாவலிஸ்ட்டு, அவர் டைரக்ட்லாம் பண்ணியிருக்காரு, நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு மனுஷனை நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து சம்பவம், ஒரு மனுஷன் நாயை கடிச்சிட்டான் அப்படின்னா அதான்டா திரைக்கதை. அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவார். அதுதான் வந்து ஸ்க்ரீன் பிளே, அதுதான் சினிமா. அப்படியா,
ஒரு மனுஷன் நாயம் கடிச்சானா படம் பார்க்க வருவான், எப்படி இது அப்படின்னு சொல்லி. அதுதான், அதாவது அந்த இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும்போது அந்த ஸ்க்ரீன் ப்ளேக்கு எது தேவையோ அதை எது கொடுக்கிறது என்றால் வசனம் கொடுக்கிறது. அப்போ அந்த வசனம் எல்லா இடத்துலையும் வேணுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய அமெச்சூராக நான் ஃபீல் பண்ணுவேன். அது எப்படின்னாக்கா பல வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு மேலே போடுவாங்க. அது நாட் நெசசரி. அதை கூட விஷுவலாக நீங்கள் காட்டலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து மறுபடியும் அந்த விஷுவல் மீடியாவை மீறி அதில் போய் ஒன்று உட்காருது. அதே போல் ஆடியோவில், ரேடியோவில் எழுதும் போது டைலாக் எப்படி எழுதுவாங்க, இதோ டாக்டரே வராரு அப்படின்னு எழுதுவான். ஏன்னா நம்ம பார்க்கல, கேட்குறோம். அப்போ அவங்க கேட்குறவனுக்கு தெரியணும் இப்போ உள்ளே யார் வராருன்னு, அதுக்காக எழுதுறது. அதை நீங்கள் வந்து விஷுவல் மீடியாவில் எழுதுனீங்கன்னா அங்கே ஃபெயில் ஆகிடுவீங்க. ஏன்னா ஒரு ஸ்டெத்தோட கையில் பாக்ஸோட ஒரு டாக்டர் வர்றது ஆடியன்ஸே பார்க்குறான், கண்ணே ஆயிடுச்சு. அப்போ அங்கே அதை வந்து நம்ம என்ன டைலாக் வேணுன்றது அங்கே கரெக்டாக அங்கே அவாய்ட் பண்ணுவோம். டாக்டரே வராருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவரே வந்துட்டாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. அதெல்லாம் பார்க்குறோமே, நேரடியாக அவர் வராரு, வந்து செக் பண்ண போகிறாரு. கரெக்டு. ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி படிக்கும் போது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேட்கும் போதும் படிக்கும் போதும் ஆடியன்ஸை வந்து கற்பனை பண்ண வைக்கிறோம். அவங்க கற்பனை பண்ணிக்கணும், இந்த வீடு இப்படி இருக்கும், இதுதான் ஹாலு அப்படின்னு. அவன் ஏன்னா பார்க்கல. படிக்கிறவனும் அதே மாதிரி தான். அவனும் என்ன பண்ணுறான்னாக்கா, அவன் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த ராஜா என்ன போட்டுட்டு இருந்தார், என்ன கிரீடம், அதில் என்ன இருந்ததெல்லாம் நான் எழுத தான் அவன் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றவர்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுக்கு எழுதுகிற அந்த 2 மீடியாவை அவாய்ட் பண்ணிடணும். எது, ஆடியோவையும் பிரிண்ட்டையும் அவாய்ட் பண்ணணும். பிரிண்ட் மீடியாவை நம்ம மறந்துடணும். அதே போல் காதுக்கு எழுதுகிற கதையும் மறந்துடணும். கண்ணுக்கு எழுதுகிற கதையாக எழுதணும்னா வசனம் வந்து நிச்சயமாக அந்த திரைக்கதைக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப ஃபவுண்டேஷனாக நல்லா டீப்பாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் நிறைய விஷயங்களை நான் பார்க்கும்போது சீரியல்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் வந்து பிரிங்ஸ் த வியூவர் இன் டு த கேரக்டர். அந்த அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏன்னா படமே எப்படி சைக்காலஜி ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆடியன்ஸுக்கு வந்து தன்னால் 10 பேரை அடிக்க முடியாதுன்னு போது அவன் என்ன பண்ணுறான், அந்த ஹீரோ 10 பேர் அடித்தா இவன் அடித்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். இதுதான் நார்மல் சைக்காலஜி. அதே போல் அந்த ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு கதை வந்து ஒன்று அவர்களை என்னை போல் அதில் பார்க்குறேன்னு ஒன்று இருக்கணும், இல்லைன்னா அது என்னை அசைக்கணும். நீ ஏன் அப்படி இல்லைன்னு கேட்கணும். இது 2 தான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த கேரக்டர் நம்மளை பார்த்து கேட்கணும், நீ ஏன் இந்த மாதிரி இல்லைன்னு கேட்கணும். இல்லைன்னா இந்த கேரக்டர் என்ன மாதிரியே அவன் இருக்கான்னு சொல்லணும். இது இருந்ததுன்னா சக்ஸஸ். அப்போது அந்த வசனம் அப்படின்றது வந்து எப்படி வருதுன்னாக்கா, நம்ம காட்சி நகர்த்திட்டே போகிறோம் இல்லையா, முதல் காட்சி, 2வது காட்சி, 3வது காட்சின்னு வரும். அப்போ நகர்த்த கதை மூவ் ஆகுது. கதை மூவ் ஆகும்போது கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டுருக்கோன்னும் போது அந்த ஒவ்வொரு சீனில் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கீ டயலாக்னு ஒன்று எழுதுவோம் நாங்கள் முதல்லையே ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போதே. இந்த காட்சியில் இந்த வசனம் கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும்னு அப்போவே எழுதிடுவோம். இதில் அப்பாவும் மகனும் பயங்கரமாக பேசுகிறாங்க, அப்பாவை கோபமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அதனால் பையன் விட்டு போயிட்டான் அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். அப்போ நான் டயலாக் எழுதுறது எப்போ எழுதுவேன், கதை எப்போ எழுதியிருப்பேன், ஸ்க்ரீன் பிளே எப்போ எழுதியிருப்பேன். டயலாக் எழுதும் போது அது எனக்கு வந்து ஞாபகப்படுத்தும், இந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல் டயலாக்கு, அந்த டயலாக் மூலமாக தான் அவன் வீட்டை விட்டே போகிறான். அப்போ ஒரு பையன் அப்பா கிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு போனோன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லான டயலாகாக இருக்கணும். அந்த வார்த்தையை அவன் சொல்கிறதுக்கு அவர் என்ன இன்டியூஸ் பண்ணார், அப்போ அந்த டயலாக் என்ன. ஸோ இது டயலாக் வந்து என்னென்னா, நமக்கு கன்வே த சீன், கிவிங் லைஃப் டு த சீன். அந்த சீனில் வந்து வசனம் வந்து என்னென்னா அதை இன்னும் டெப்த் ஆக்குறது மட்டும் இல்லை, அடுத்ததுக்கு மூவ் ஆகணும், அடுத்த காட்சிக்கு மூவ் ஆகுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் மறுபடியும் அந்த நோக்கம். நான் ஒவ்வொரு சீன்லேயும் நான் இந்த கதையில் வந்து எப்படியாவது ஜீசஸ் இஸ் த ஒன்லி ட்ரூ காடுன்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு வேண்டிய எலிமெண்ட்ஸை என்னுடைய வசனங்களில் அங்கங்கே நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். அதனால் நான் வந்து டார்கெட் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி நான் இந்த கதையில் என்ன சொல்ல போகிறேன்றதை பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர், சென்ட்ரல் கேரக்டரை நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது மூலமாக நான் என்னெல்லாம் சொல்ல வரணுன்றதை அதை மூலமாக சொல்லிக்கிட்டே வருவேன். அப்போ அந்த கேரக்டர் பேசும்போதெல்லாம் நான் இந்த கதையில் என்ன சொல்ல வரேன்றதை அது மூலம் அனாவசியமாக எல்லோரும் ஸ்மார்ட்டாக பேசுகிற மாதிரி இல்லாமல் கேரக்டர்ஸாகவே மற்றது போவோம். அந்த ஒரு கேரக்டர் மட்டும் டயலாக் மூலமாக நம்ம கன்வே பண்ண வேண்டியதை டைரெக்டாக சொல்ல முடியும். அதுதான். அதனால் டயலாக் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அது என்னன்னாக்கா ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதாக இருக்கணும்.
அந்த ஒரு வசனம் என் மனசை தொட்டதுங்க கடைசி வரைக்கும். அவங்க அப்பாவை பார்த்து அவன் சொன்னான் பார்த்தீங்களா அப்படின்றது வருது. அதில் கிம்மிக்ஸும் இருக்கலாம், அதில் வந்து சில சமயம் ரைமிங் கூட இருக்கலாம். இப்போ ஹியூமர்னு வரும்போது சிலது ரைமிங்காக இப்போ அதை எழுதுவோம். அது அதனால் நம்ம டிசைட் பண்ணுறது அந்த சீனில் என்ன கன்வே ஆகணுமோ அதுக்குண்டான வசனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கதையை நகர்த்துவதற்கு அந்த வசனம் பயன்பட வேண்டும். காயின் மூவ் ஆகணும். ஆமாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் டயலாக். அதையும் தாண்டி வந்து வேர்ட்ஸ் ஹேவ் லைஃப் இல்லை? எஸ். அப்போது வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லும் போது அந்த கதையை பண்ணுறவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குல்ல. வேர்ட்ஸ் ஹேவ் லைஃப்னு சொல்லும் போது வேர்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் த பவர் டு டிஸ்ட்ராய். அதாவது லைஃபும் ஒரு பக்கம், டிஸ்ட்ரக்ஷனுக்கும் அந்த வார்த்தைகள் தானே காரணம். அதான் இப்போ அந்த நம்ம குருன்னு பேசணுமே, அவருடைய ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து எந்த இடத்துலையுமே டைரெக்டாக அவர் டயலாக் எல்லாமே எப்படி இருந்ததுன்னாக்கா பதில சொல்லாமல் கேள்வியாக கேட்டிருக்கேன். ஆமாம், சில டயலாக் பாருங்கள் எப்படி இருக்கேன். ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறான், எனக்கு பிறன் யாருன்னு கேட்டாக்கா அவர் அப்படி சொல்லலை. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு கதையை சொல்லி அந்த கதையில் 3 கேரக்டர் சொல்லி அந்த 3 கேரக்டரில் ஒரு கேரக்டர் இருக்குது, இப்போ நீ சொல்லு இந்த 3 பேரில் யார் அவனுக்கு பிறனாக இருந்தான் அப்படின்னு கேட்டு அவன் வாயாலேயே அதை வர வச்சு அவன் இவன் தான் காயம் கட்டினவனே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீயும் அப்படிங்கிறா போடான்னு சொல்லி அனுப்புனார். ஸோ இதுதான் டயலாக். இவன் அந்த ஸ்டோரியில் வந்து கல்லடிக்கிறாங்க, அந்த அம்மா கொண்டு வந்து வச்சுட்டாங்க, ஒரே டயலாக்ல முடிஞ்சிருச்சு. எல்லாமே வந்து குத்தப்பட்டவர்களாய் அப்படி இருதயம் குத்தப்பட்டவர்களாய் போனார்கள் என்றது தான் ஆடியன்ஸ். இல்லை, அந்த டயலாக் நான் ரொம்ப ரசிப்பேன். அதாவது ஒரு லைனில் ஒரு பதிலும் இருக்குது, ஒரு ஆக்ஷன் இருக்குது, ஒரு ரியாக்ஷன் இருக்குது, ஒரே லைன். அல்ல அதுதான் நான் சொல்லுவார். இப்போ நம்ம அதில் அந்த மற்ற கேரக்டர்ஸ்லாம் சைலண்டாக திரும்பி போச்சுன்றது அதுதான் இங்கே உட்காந்துருக்குது படம் பார்க்குது. அது அந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து குத்தப்பட வேண்டும் இல்லையா, அது ஒரு சென்ஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வார்த்தை வந்து நேரடியாக போய் ஒருத்தர் இது பண்ணி இன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வீர வசனங்கள்லாம் முன்னெல்லாம் வச்சாங்க இல்லையா, அதை கேட்டு தான் அவனுக்கு இதுவே வந்தது. அப்போ அந்த எழுச்சிக்கு மிகப்பெரிய காரணம். புரட்சிக்கு மேக்ஸிமம் பாருங்களேன், எல்லா ரெவல்யூஷனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஆக்ஷனோட வார்த்தைகள், வேர்ட்ஸ் ஆர் பவர். ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறவங்களுக்கு, அதாவது நீங்கள் வந்து ஸ்டோரிக்கு ஒய் சொல்கிறீங்க, ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசுனீங்க, வார்த்தைகளும் முக்கியம் அப்படின்றது தான் இந்த எபிசோடோட மெயின். யூ கேன் கிரியேட் அ ஸ்டோரி வித்வுட் டயலாக்ஸ், பட் ஒரு டயலாக்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் தனியாகவே நாம். ஸோ இட் இஸ் அ மீடியமே. மீடியம் மீனிங் அந்த வார்த்தையை வச்சு அந்த கதையை வந்து ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷனாக கொண்டு வரலாம். நம்ம அதுக்கு அந்த வேர்ட்ஸ், அது நீங்கள் சொல்கிற மாதிரி இட்ஸ் நாட் டயலாக், இட்ஸ் கான்வர்சேஷன் இல்லை. ஸோ இட்ஸ் நோ மோர் டயலாக் ரைட்டிங் மாறி இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன். ஸோ அப்போ கதையை யோசிக்கும் போதே அந்த கான்வர்சேஷன்லேயே திங்க் பண்ணாலே நல்ல ஒரு எஃபெக்டிவ் ரைட்டராக வரலான்றது தான் வருது வெளியே. நிச்சயமாக. ஆமாம், கேரக்டர்ஸை பேச வைக்க தெரியணும் நமக்கு. அந்த கேரக்டர்ஸில் நம்ம கிளியராக இருக்கணும், இதுதான் இதோட கேரக்டர் அப்படின்னா அங்கே வந்து மாறாது. அந்த கேரக்டர் வந்து என்ன, அதோடைய கேரக்டர் அதுன்னு சொல்கிறோம். கதாபாத்திரம் அப்படின்னு, பாத்திரம்னாலே இட்ஸ் அ வெசல். அது தட் ஷுட் கேரி இட்ஸ் ஓன் அந்த இதை அது சுமக்கணும். அப்போ அதனால தான் இந்த வசனங்கள் அப்படின்னு வரும்போது இதுக்கும் வந்து நம்ம நிறைய படிக்கணும், நிறைய புக்ஸு படிக்கணும். அது வந்து ரொம்ப இம்பேக்ட் நமக்கு உருவாக்கும். அது ஒன்று. இன்னொன்று அந்த சின்டிலேட்டிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த பஞ்சு அப்படின்றாங்க. அந்த பஞ்சுன்றது ஒன்றும் இல்லை, இவங்க வந்து அதை ஒரு ஹீரோயிசம்காக யூஸ் பண்ணுறாங்க. எவ்ரி டயலாக் இஸ் அ பஞ்ச் டயலாக். எல்லா சீன்லேயுமே வந்து அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் பையன் வந்து அதை ஃபீல் பண்ணி அடுத்த நாளே அவன் மாறிட்டான்னு நினச்சா அது பஞ்ச் டயலாக் தான். அது வந்து வேறு மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லையே. ஸோ அதனால் எமோஷன்ஸை பில்டு பண்ணுறதாகவும் இருக்கணும், கேரக்டர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதாகவும் இருக்கணும், ப்ளஸ் கிளைமேக்ஸுக்கு மூவ் பண்ணுறதாகவும் இருக்கணும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டோரியை வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஹெல்ப் பண்ணால், ஸ்க்ரீன் ப்ளே வந்து டயலாக் ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் டயலாகை தாண்டி கான்வர்சேஷனல் வேர்ட்ஸ் கான்வர்சேஷனாக மாறினா இன்னும் எஃபெக்டிவாக. எனக்கு என்னுடைய படங்களில் என்னுடைய சக்ஸஸுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து டயலாக். ஏன்னா நம்ம அங்கே பட்ஜெட்டும் ஒன்று வருது, ப்ளஸ் வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸு சில விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்போது அதை விஷுவலாக சேர்க்குறது. ஏன்னா ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்டியன் பிரின்சிபல்ன்றது என்னன்னு தெரியும்.
கிறிஸ்டியனாக மாறுறதுக்கு அவனுக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியாது. அதை நம்ம சொல்லணும் போது அது டயலாக் மூலமாக தான் சொல்ல முடியுன்றதுனால தான். இப்போ நான் அதனால என்ன பண்ணேன், நான் நிறைய இந்தியன் லிட்ரேச்சர்லேருந்து வருது அப்படின்போது அந்த இந்தியன் லிட்ரேச்சரில் சொல்லப்பட்டது இதிலும் இயேசு கிறிஸ்து மறைந்து கிடைக்கிறார், பொதிந்து கிடைக்கிறார் என்றதை சொல்கிறத நான் எதை யூஸ் பண்ணிக்கிறேன்னா டயலாக் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதையுமே யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் கன்வேயிங் அப்படின் போது ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து டயலாக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளே கூட அதுவும் இருந்ததுன்னா இன்னும் நல்லா. மிக்க நன்றி ரமேஷ். இந்த பதிவில் வந்து த பவர் ஆஃப் வேர்ட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம், அதுதான் நம்ம டயலாகுன்னு சொன்னோம். பட் நேர்கள் வந்து நிறைய பேருக்கு இது ஒரு ஒரு ஸ்டார்டிங் போர்டாக கூட இருக்கலாம். அதாவது as much as I'm a creative thinker, story writer, how important is writing for dialoguன்றதும் நமக்கு வந்திருக்கு. மிக்க நன்றி. அடுத்த பதிவில் இன்னொரு ஒரு எலிமெண்ட் பார்க்குறோம். திஸ் இஸ் அவர் தேர்ட் பார்ட். 3 பார்ட்டும் எப்படி போச்சுன்னு தெரில, ஃபாஸ்ட்டாக போச்சு. ஆனால் ஐ திங்க் ஆல் த 3 நீட்ஸ் செப்பரேட் ஒர்க் ஷாப்ஸ். ஆனால் நம்ம டச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டோரி, செகண்ட் பார்ட் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தோம், 3வது டயலாக்ஸை பார்த்துருக்கோம். Let's meet you again in another interesting angle of filmmaking. நன்றி, வணக்கம். Thank you.